இருக்குல்ல, அது குடுக்குற கொடைசல் என்னால தாங்க முடியலடி. சென்னையில ஒரு மாப்பிளைய பாத்திருக்கானா. நாளைக்கு மறுநாள் அவங்க வந்து தேவிய பொண்ணு பார்க்க வராங்க. உங்க அப்பன் தான் ஏற்பாடு பண்ணி தொலைச்சிட்டான். அந்த மாப்பிள்ள சென்னையில ஐடி கம்பெனில வேலை செய்யறானாம். பேரு கார்த்திக். அந்த கம்பெனி பேர் என்ன? இது நீயே சொல்லு. எஸ்விஎம் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி. அவர் பேரு கார்த்திக். அவர் நாளைக்கு மறுநாள் என்ன பொண்ணு பார்க்க வர போறாரு. இப்படி கொடு. அந்த பையன் நம்ம தேவி போட்டோவை பார்த்துட்டு அப்படியே மயங்கிட்டானாம். கட்டினா தேவியை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறானாம். இப்ப என்னம்மா பண்றது? என்ன பாட்டி, இப்பதான் ஒரு பிரச்சனையை முடிச்சு நிமிந்தேன். அதுக்குள்ள உங்க அப்பனு ஆத்தாலும் பண்ற குழப்படிதான். ஏதோ பெரிய குடும்பமா, அப்பா அம்மாவும் ஃபாரின்ல இருக்காங்களாம். இந்த சம்பந்தத்தை முடிச்சே ஆகணும்னு 2 பேரும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இப்ப என்னடி பண்ண போற? இப்படி திடீர்னு போன் பண்ணி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் பாட்டி? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ, நீயே இப்படி சொன்னா எப்படி? இப்பதானே நீ விஷயத்தையே சொல்லிருக்க. இனிமேதான் நான் ஏதாச்சும் யோசிக்கணும். என்னடி மறுபடியும் தேவியோட கல்யாண பிரச்சனையா? அப்போ ட்ரீட் கேன்சலா? நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சாரி. இந்தா பேசு. என்ன மன்னிச்சிடு சத்யா, என்னாலதான் உனக்கு ரொம்ப கஷ்டம். அக்கா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு அழுவுற? பொண்ணு பார்க்க தானே வராங்க, கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் ஆவலையே. இல்ல சத்யா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனால கஷ்டப்படுறது நீதான். நான் உனக்கு இன்னும் எவ்வளவுதான் சிரமம் கொடுக்கறது? என் வயத்துல மட்டும் இந்த புள்ள இல்லைன்னா. அக்கா ப்ளீஸ், அப்படிலாம் பேசாதக்கா. இப்ப என்ன, மாப்பிள்ள சென்னையில தானே இருக்காரு. அவர் நாளைக்கு மறுநாள் தானே உன்னை பொண்ணு பார்க்க வருவாரு. ஆமா, கவலையே படாத. நாளைக்கு ஒரு நாள் முழுசா இருக்குது, நான் பாத்துக்கிறேன்.